எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சவுந்தரராஜன். பகவத்கீதை டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 16வது அத்தியாயம், தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். கிருஷ்ணா பகவான் சொல்கிறார், பயமில்லாமை, மன தூய்மை, ஞான யோகத்தில் நிலையாக நிற்றல், தானம், வெளியில் உள்ள புலன்களை அடக்குதல், வேள்வி, வேதம் ஓதுதல், தவம், நேர்மை, அஹிம்சை, சத்தியம், கோபமின்மை, தியாகம், புலனடக்கம், கோள் சொல்லாமை, பிராணிகளின் மீது தயை, பேராசையின்மை, மென்மை, வெட்கம், சபலமில்லாமை, தேஜஸ், பொறுமை, தைரியம், உடற்தூய்மை, வஞ்சகமில்லாமை, தற்பெருமை இல்லாமை, இவைகள் தெய்வ சம்பத்தை முன்னிட்டு பிறந்தவனுக்கு உடன் பிறந்த குணங்களாகும். டம்பம், கர்வம், தற்புகழ்ச்சி, கோபம், கடும் சொல், ஞானமின்மை, இவை அசுர சம்பத்துடன் பிறந்தவனின் பிறவி குணங்களாகும். தெய்வ சம்பத்து மோட்சத்தை அடைய உதவும். அசுர சம்பத்து சம்சார பந்தத்தை அளிக்கும். பாண்டு தனேனே, வருத்தப்படாதே, நீ தெய்வ சம்பத்துடன் பிறந்திருக்கிறாய். இவ்வுலகில் தெய்வம், அசுரம் என்று இருவகையான படைப்புகள் உண்டு. தெய்வ படைப்பை பற்றி ஏற்கனவே விரிவாக கூறியுள்ளேன். அசுர படைப்பை பற்றி நான் சொல்கிறேன் கேள். அசுரத்தன்மை கொண்டவர்கள் செய்ய வேண்டியது எது, விளக்க வேண்டியது எது என்பதை அறிய மாட்டார்கள். தூய்மையோ ஒழுக்கமோ சத்தியமோ அவர்களிடம் கிடையாது. அவர்கள் இந்த உலகம் உண்மையுடன் கூடியதல்ல என்றும், தர்மத்தை ஆதாரமாக கொண்டதல்ல என்றும், இறைவன் இல்லாதவன் என்றும், ஆண் பெண்களின் பரஸ்பர சம்பந்தமாகிய காமத்தால் அன்றி வேறொரு காரணத்தினால் உண்டாகாதென்றும் சொல்கிறார்கள். இத்தகைய பார்வையுடன் கூடியவர்களாய், ஆத்ம ஞானமற்றவர்களாய், விவேகமற்றவர்களாய், எல்லோருக்கும் ஹிம்சை செய்து கொண்டு அசுரர்களாய் உலகத்தில் அழிவுக்கு காரணமாவார்கள். நிரப்ப முடியாத ஆசையுடன் கூடியவர்களாய், டம்பமும் கர்வமும் மதமும் கொண்டு மதிமயக்கத்தினால் அநியாய வரும்படிகளை பெற்றுக்கொண்டு அசுத்தமான காரியங்களில் ஈடுபடுவார்கள். அளவில்லாததும் பிரளய காலம் வரையில் உழைத்து சம்பாதிக்க வேண்டியதுமான கவலையை மேற்கொண்டவர்களாய், காமங்களை அனுபவிப்பதையே உயர்ந்ததாக கொண்டு இவ்வளவுதான் வாழ்க்கை என்று குறிக்கோள் என்று முடிவு செய்து கொண்டவர்களாய், நூற்றுக்கணக்கான ஆசைகளாகிய பாச கயிற்றால் கட்டுண்டு காம குரோதங்களையே குறிக்கோளாக கொண்டவர்களாய், காம போகங்களை அனுபவிப்பதற்காக அநியாயமாக பணம் திரட்ட விரும்புவார்கள். தற்பெருமையும் பிடிவாதமும் உள்ளவர்களாய், பணத்திமிரும் குலத்திமிரும் கொண்டு சாஸ்திர முறைகளை புறக்கணித்து டம்பமாக பெயருக்காக யாகங்களை செய்கிறார்கள். அகங்காரம், பலம், கர்வம், காமம், குரோதம் என்பவைகளை மேற்கொண்டு தம் உடலிலும் பிறர் உடலிலும் உள்ளவனான என்னை பொறாமையினால் வெறுக்கிறார்கள். அப்படி என்னை வெறுக்கின்ற குரூரர்களான அந்த மனித பதர்களை அசுர பிறவிகளையே அடிக்கடி தள்ளுகின்றேன். குந்தி மகனே, அவ்வாறு அசுர பிறவியாக பிறந்த மூடர்கள் ஒவ்வொரு ஜென்மத்திலும் என்னை அடைய முடியாமல் முன்னிலும் தாழ்ந்த கதியை அடைகிறார்கள். காமம், குரோதம், லோபம் இவை மூன்றும் நரகத்தில் 3 வாயில்கள். அவை ஆத்மாவை அழிப்பவை. ஆகவே மூன்றையும் விலக்கிவிட வேண்டும். இது என் சாமர்த்தியத்தினால் கிடைத்தது. இந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்ளப் போகிறேன். இந்த பணம் இருக்கிறது, இன்னும் இந்த பணமும் எனக்கு சேரப்போகிறது. இந்த சத்ருவை கொன்றுவிட்டேன், மற்ற சத்ருக்களையும் கொல்லப் போகிறேன். நான் அரசன், நான் போகத்தை அனுபவிப்பவன், நான் அனைத்தையும் சித்திக்க பெற்றவன், பலசாலி, சுகமாக இருப்பவன், நான் பணக்காரன், உயர்ந்த குலத்தில் பிறந்தவன், எனக்கு சமமானவன் எவன் இருக்கிறான்? நான் யாகம் செய்யப் போகிறேன், தானம் செய்யப் போகிறேன், மகிழ்ச்சி அடையப் போகிறேன் என்று அஞ்ஞானத்தால் மோகம் கொண்டவர்கள் நினைப்பார்கள். பலவிதமாக எண்ணங்களால் பித்து பிடித்தவர்களைப் போல மோகம் என்ற வலையால் சுற்றப்பட்டு காம போகங்களில் ஈடுபட்டு அசுத்தமான நரகத்தில் விழுகிறார்கள். தமோ குணத்தில் இந்த 3 வாயில்களையும் விளக்கிய மனிதன் தனக்கு நன்மையை செய்து கொள்கிறான். ஆனால் உயர்ந்த கதியை அடைகிறான். எவனொருவன் சாஸ்திரத்தில் சொல்லிய முறையை விட்டு தன் இஷ்டப்படி இருப்பானோ அவன் சித்தியை அடைய மாட்டான், சுகத்தையும் அடைய மாட்டான், பரகதியையும் அடைய மாட்டான். ஆகவே செய்யத்தக்கது செய்யத்தகாதது என்பதை முடிவு செய்வதில் சாஸ்திரம்தான் உனக்கு பிரமாணம். ஆகவே சாஸ்திரத்தில் சொல்லிய முறைகளை அறிந்து கர்மங்களை செய்வாயாக. இதி ஸ்ரீமத் பகவத் உபனிஷத் பிரம்மவித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே தைவாசுர சம்பத் விபாக யோகோ நாம ஷோடசோ அத்தியாயக.
கிருஷ்ணார்ப்பணமஸ்து.